சர்வதேச அணுசக்தி அமைப்பு குழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என ஈரானுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் உடனான அணுசக்தி தொடர்பான அமெரிக்காவின் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் ஈரான் மீது இஸ்ரேல் போர் தொடுத்தது. அதில் அமெரிக்காவும் இணைந்தது. அமெரிக்கா ஈரானின் மிக முக்கியமான அணுசக்தி நிலையங்களான போர்டோ, நடான்ஸ், இப்ரஹான் ஆகியவற்றை தாக்கின. இருப்பினும் இந்த தாக்குதல்களுக்கு முன்பாகவே 400 கிலோ சொறியூட்டப்பட்ட யுரேனியத்தை பாதுகாப்பான இடத்திற்கு ஈரான் மாற்றியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் ஐநாவின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பான சர்வதேச அணுசக்தி அமைப்பு உடனான ஒத்துழைப்பை இடைநிறுத்தம் செய்து ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியன் உத்தரவிட்டுள்ளார். ஈரானின் இந்த செயல் மேற்கு ஆசியாவில் பெரும் பதற்றத்தையும் பீதியையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் சர்வதேச அணுசக்தி அமைப்புக்கு கொஞ்சம் கூட தாமதிக்காமல் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என ஈரானுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமைதி மற்றும் செழிப்பின் பாதையை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு ஈரானுக்கு இருக்கும் இந்நேரத்தில் அணுசக்தி முகமையுடனான ஒத்துழைப்பை நிறுத்திக் கொள்வது ஏற்க முடியாதது என்றும், ஈரான் அணு ஆயுத பரவலை தடுப்பு ஒப்பந்தத்தின் கீழ் தேவைப்படும் பாதுகாப்பு ஒப்பந்தத்தை ஈரான் முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்றும் அமெரிக்க அரசின் செய்தி தொடர்பாளர் டாமி ப்ரூஸ் கூறியுள்ளார்.